இவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக தேவனாய் கர்த்தர் நல்ல அருமையான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளுக்கு கூட விசேஷமாக நீ ஓடுகிறது பாதாளத்திற்கா, நீ ஓடுகிறது பரலோகத்திற்கா? உங்கள் ஓட்டம் பரலோகத்தை நோக்கி ஓடுகிறதா அல்லது பாதாளத்தை நோக்கி ஓடுகிறதா? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு என்பது குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. உங்க ஓட்டம் பாதாளத்திற்கா, உங்க ஓட்டம் பரலோகத்திற்கா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷதமாக உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டத்தை கொஞ்சம் பாருங்க. காலையில் அதிகாலையில் எழும்பி 4 மணியிலிருந்து நைட்டு 11 12 மணி வரையும் ஓடுகிறதே நாம் பார்க்கிறோம். எங்க ஓடுகிறாங்க, எதற்காக ஓடுகிறாங்க, ஏன் ஓடுகிறாங்க, எப்படி ஓடுகிறாங்க என்பது குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேடிக்கையாகவே இருக்கும் சிலருடைய ஓட்டம். சிலர் ஒரு வாசகத்தை நான் படித்தேன். ஒரு சிலர் தங்கள் வயிறை குறைப்பதற்காக ஓடுகிறார்களாம், ஒரு சிலர் தங்களுடைய வயிறை நிரப்புவதற்காக ஓடுகிறார்களாம். தங்கள் வயிற்றை குறைக்க வேண்டும் என்று அதாவது ரொம்ப கனமாக மாறிவிட்டார்கள் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கமாக தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கு அதிகாலையிலும் ஓடுகிறார்கள். வேலைக்கு போகிறவர்கள் உண்டு, வாக்கிங் போகிறவர்கள் உண்டு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? ரன் ஃபார் ஜீசஸ் என்று ஒரு ஸ்தாபனம் இருக்கு. அவங்களும் ஒவ்வொரு வருஷமாக ஓடுவார்கள். சில வாலிபர்கள், சபையாறு, முதியோர்கள் எல்லாருமே அவர்கள் சோசியல் ஆக்டிவிட்டி செய்ய வேண்டும், அநேகருக்கு இயேசு பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தில், ஒரு திட்டத்தில், ஏதோ ஒரு குறிக்கோள் வைத்து அவர்கள் அவங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ சனமே, இந்த நாளில் கூட விசேஷமாக சபைகளுக்கு கூட ஓட்டம் எப்படி இருக்கு? வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்லது வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்று உலகத்தார் சொல்லுகிற வண்ணமாக சபை எப்படி ஓடுகிறது ஓட்டம்? சபையார் இன்றைக்கு ஓட்டம் எப்படி இருக்கு? சபைகளில் கதைகள் வந்து விட்டது, சபைகளில் பொய் தீர்க்கதரிசனம் வந்து விட்டது, சபைகளில் கள்ள போதனைகள் வந்து விட்டது, சபைகளில் டான்ஸு, சபைகளில் சினிமா பாடல்கள், சபைகளில் சீர் பொருந்த வேண்டிய சபைகள் இப்போ சீர்கெட்டதாக சில சபைகள் மாறிவிட்டது. சில சபைகளுடைய உபதேசங்களை வித்தியாசமா இருக்கிறத பார்க்கிறோம். எதற்காக ஆரம்பித்த ஓட்டம், அவங்கள ஓட்டம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்து வேதம் நம்ம எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக அந்த ஓட்டத்தை ஆரம்பித்தோமோ, அந்த ஓட்டம் ஆண்டவருடைய பாதையில, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய சத்தியத்தில், ஆண்டவருக்காக பரலோகத்துக்கு ஓடணுமே தவிர பாதாளத்துக்கு ஓடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் பாதாளத்துக்கு ஓடுகிற ஓட்டமா இருக்கிறது. ஏனோ ஆண்டவருக்காக ஓடுகிறோம் என்கிறார்கள். அவர்கள் ஓட்டம் ஆண்டவருக்குள்ள ஆரம்பித்து பிசாசனுடைய பாதையில போய் பாதாளத்துல போய் முடிகிறத பார்க்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை ஆரம்பித்து பாவத்துல முடிவடைந்து பாதாளத்துக்கு போகிறார்கள். பரிசுத்தமாக ஆரம்பித்து பணத்துல விழுந்து பாதாளத்துல போகிறார்கள். பக்தி வைராகியமாக ஆரம்பித்து பக்தி இல்லாதவர்களாக துன்மார்க்கமாக மாறி பாவத்தில் விழுகிறார்கள். ஆகதான் இன்றைக்கு ஒரு கேள்வி, உங்களுடைய ஓட்டம் பாதாளத்திற்கா, உங்களுடைய ஓட்டம் பரலோகத்திற்கா? நம்முடைய ஓட்டம் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். பரலோக தேவனுக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். பரலோக தேவனுக்காகவே நம்முடைய ஓட்டம் அமைய வேண்டும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில
அற்புதமான ஆண்டவர், அற்புதமாக நம்முடைய ஆண்டவர். அந்த அற்புதத்தின் தேவனுக்காக ஆரம்பித்த அற்புதமான ஓட்டம், நம்முடைய ஓட்டம் அப்படிதான் இருக்கணும். பாதாளத்திற்கா பரலோகத்துக்கா உங்கள் ஓட்டம்? இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்க போற சில வாக்கியங்களை வைத்து, இன்றைக்கு வாலிபர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், அநேக வாலிப பெண்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? காலையில் முதற்கொண்டு மாலை வரையும் ஓட்டம். ஜெபிக்க டைம் இல்லை, வேதத்தை வாசிக்க டைம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை, வீட்டில் பிள்ளைங்களோடு இருக்க டைம் இல்லை, மனைவியோடு பேச டைம் இல்லை, பிள்ளைகளோடு பேச டைம் இல்லை, சபையோடு கூட ஆண்டவர் ஆராதிக்க டைம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, டைம் இல்லை. நோ டைம். ஓட்டம் 24 hours ஓட்டம், 24/7. எவ்வளவு நாளும் ஓடிக்கொண்டு இருக்கிறார் 24. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? நம்முடைய ஓட்டம் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகிறது. அநேகருடைய ஓட்டம் எப்படி இருக்கு? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? அதுக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? அஞ்சல்காரர் ஓட்டம், போஸ்ட்மேனோட ஓட்டம் பாருங்க. மத்தியானம் 2 மணிக்குள்ள அவன் போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க ஏரியாவெல்லாம் சுத்திட்டு போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு கையெழுத்து போடணும். அஞ்சல்காரன் ஓட்டம், போஸ்ட்மேன் ஓட்டம் வேகமாக ஓடும். அதே வண்ணமாக டீ காஃபி விற்கிறவனுடைய ஓட்டம் பாருங்க. சைக்கிளில் ஸ்கூட்டரில் டீ காஃபி விற்கிறவங்க பாருங்க, அது சூடு ஆடுறதுக்கெல்லாம் அவனோட ஓட்டம். வேகமாக ஓடணும் கம்பெனிக்கு, வேகமாக ஓடணும் ஃபிளேட் போகிறதுக்கு, வேகமாக ஓடணும் அவர் விற்க வேண்டிய இடத்துக்கு. அது சீக்கிரமாக சூடு ஆடுறதுக்கெல்லாம் அவர் விற்றணும் ஓடி ஓடி. அதே வண்ணமாக அப்படியாக விற்பனை செய்கிற சில பொருட்களை விற்பனை செய்கிற மனிதர்களை கூட பாருங்களேன், அவர்கள் சீக்கிரமாக அதை விற்றணும். ஒரு பொருள் விற்கிற அந்த மனுஷன் கூட என்ன செய்யணும்னா அந்த பொருளை விற்றணும் சீக்கிரமா. அவ்வளோ ஓட்டம் அவங்களுடைய ஓட்டம். நீங்க நம்ம ஓட்டம் எப்படி இருக்கு? சில பேர் ஓடுவான், பயங்கரமா ஓடுவான். நல்ல ஜபம், காலையில ஜபம், சாயந்தரம் ஜபம், பைபிள் வாசிப்பு, வேத வாசிப்பு, உபவாசம், பாட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அக்னியா இருப்பான், அக்னியா இருப்பான். கடைசியில பார்த்தா அக்னியில அடுப்பங்கரையில் இந்த பூனையெல்லாம் படுத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாம்பல் அந்த அடுப்பங்கரையில் அந்த மாதிரி அனல் இல்லாம குளிர் இல்லாம அப்படியே கிடப்பான் பாருங்க. அந்த மாதிரி ஓட்டம் இருக்கக்கூடாது, பொறுமையாக ஓட வேண்டும். அதே யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமா ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கையில்லாமல் முடிந்து போகும். என்ன மாதிரி ஓட்டம் பாருங்க. நம்ம ஓட்டம் எப்படி இருக்கு? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? கேள்வியாக ஒரு போஸ்ட்மேன், ஒரு டீ விற்கிறவன், ஒரு பூ விற்கிறவன், பூ கூட பாருங்களேன், சாயந்தரத்துக்குள்ளே அந்த பூ வாடி போகும். ஆகினால காலையில் 5 மணிலேருந்து 7, 8 மணிக்குள்ள பூ விற்றணும். பூ கடை, டீ கடை, போஸ்ட்மேன், இவங்க தீவிரிக்கிற அந்த ஓட்டம் வித்தியாசமா இருக்கும். சீக்கிரமாக அவங்க பொழுது மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சணும் அவங்களுடைய வேலை. அந்த அளவில் அவங்களுடைய ஓட்டம் இருக்கும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? நம்முடைய ஓட்டம் பரலோகத்துக்கா பாதாளத்துக்கா? எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஜெரேமியா 2ஆம் அதிகாரம் 23, 24. நான் தீட்டப்படவில்லை, நான் பாகாலர்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறா ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. வனாந்தரத்தில் பாலானதும் தான் இச்சிய மதவெறினால காற்று உட்கொள்கிறதுமான காட்டு கழுத நீ. ஆண்டவரு, வேகமா தாறுமாற ஓடுகிற பெண் ஒட்டகம், அதோடு கூட காட்டு கழுத. 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 18 முதல் 33 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அப்சலோம் கொவ்வேறு கழுது மேலே ஏறி
தன்னுடைய தகப்பனாரை கொல்ல வேண்டும் என்றதான ஏக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பதவியில் உட்கார வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கொவ்வேறு கழுதை தாறுமாறா ஓடி கருவழி மரத்தில் மாட்டிக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் தொங்கினான் யோவாப். அவனோடும் அவனுடைய சேவகர் அனைவரும் போய் அவனை குத்தி கொன்று போட்டார்கள். இன்னைக்கு அநேகருடைய ஓட்ட வாலிபர்கள் வேகமா ஓடுறான், பைக் எடுத்துக்கின்னு வேகமா ஓடுறான், கை கால் உடைச்சுக்கிறான், வண்டியை உடைக்கிறான், மற்றவங்களுக்கு இடரலாம், மற்றவர்கள் மரித்து போகிறார்கள், தானும் மரணம் அடைகிறான். என்ன வீலிங்க பைக் எடுத்துன்னு வீல் பண்றான், கேஸு தடைப்பட்டு போகிறது, டிஎல் அதாவது ஓட்டுநர் லைசன்ஸு. அவனுடைய லைஃப்ல அத்தனை இழந்து போகிறான், உயிரை கூட இழந்து போகிறான். தாறுமாறாக ஓட்டம். உங்களோட ஓட்டம் எப்படி இருக்கு? அநேக பிள்ளைகள் பாதாளத்துக்கு போகிற அளவில் உங்களோட ஓட்டமா இருக்கிறது. அப்சாலமுடைய ஓட்டம் அப்படிதான் இருந்தது. ஆனால் மற்றவங்களை கொன்று ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு தேடிக்கொள்ளலாம், ஒரு நல்ல ஒரு பதவியில் உட்காரலாம், ஒரு அப்பாவே கொள்ளுவதற்காக அவனோட ஓட்டம் அப்படியா இருந்தது. நம்முடைய ஓட்டம் அப்படியா இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அளவில் ஓட்டம் இருக்க வேண்டும். சில பேர் ஓடுவாங்க, நல்ல செய்தி கொண்டு போவாங்க, கெட்ட செய்தி கொண்டு போவாங்க. அந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 33 வரை வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அகிமாஸ் கூசி பேட் நியூஸ் சொல்றவர், அகிமாஸ் குட் நியூஸ் சொல்றவர். இந்த இருவரும் அந்த யோவாப் நாட்களில் தாவீதுக்கு குட் நியூஸ் சொல்லணும் ஒருத்தன். அந்த நாட்களில் பாருங்க, இன்னைக்கு சாவு செய்தெல்லாம் யாரனா இறந்துட்டாங்கன்னா ஊரில் அதுக்குன்னு அந்த வார்த்தை பேட் நியூஸ் சொல்றதுக்காகவே ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் போய் சொல்லுவாங்க. அவங்க மட்டுமா ஒரு பக்கம் ஊரெல்லாம் தண்டாரம் போடுவாங்க, 2வது ஊருக்கா போய் சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நியூஸ். அவங்கள போனாவே கண்டுபிடிச்சிருவாங்க, யாரோ மண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா குட் நியூஸ். இவங்களுடைய ஓட்டம் பாருங்க எப்படி இருக்கு. ஒருத்தன் வீணா ஓடுறான், ஒருத்தன் பேட் நியூஸ் சொல்ல போறான். இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். ஏனோ ஊழியம் செய்யற மாதிரி ஓடுறான். அந்த ஊர் இந்த ஊர் எங்கெங்கோ ஓடுறான், பெரிய ஆள் மாதிரி காண்பிக்கிறான். ஒண்ணுமே கிடையாது. ஒரு நியூஸ் இல்லை. ஊரு கதை, உலக கதை, சோக கதை, சொந்த கதை சொல்லிட்டு பணத்தை வாரிக்கிட்டு வந்துடுறேன். பில்டிங் மேல பில்டிங், லேண்டு மேல லேண்டு, கோட்டேஸ்வரன். இப்பெல்லாம் பாஸ்டர்ன்றது இல்லைல்ல, பணக்கார பாஸ்டர் லிஸ்ட்ல, பணக்கார பாஸ்டர் லிஸ்ட்ல நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஏழைகளையும் உதவி செய்யணும். ஓட்டம் பாதாளத்துக்கா, ஓட்டம் பரலோகத்துக்கா, அதை நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஓடினவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுசேஷ சொன்னார்கள், குட் நியூஸ் சொன்னார்கள். நம்முடைய ஓட்டம் அதுவா இருக்கணும். பவுலினுடைய ஓட்டம் வித்தியாசமானது. பவுல் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பவுலினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. பவுல் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் பவுலானவர் ஆண்டவர் பின்பற்றின அந்த விதம் வித்தியாசமானது. நான் கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன், ஆகினால் நீங்கள் என்ன பின்பற்றுங்கள் சவால் விட்டார். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினம் ஆனவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையா தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எவ்வளவு அற்புதமாக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். 10ஆம் வசனத்துல கூட நான் இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாக நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக்கும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன்.
என்ன அருமையான நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய உயிர்த்தெழுதல் அறிய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுலானவர் அற்புதமாக பார்த்து சொல்றார். நான் பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். என் ஓட்டம் ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு தேம், ஒரே ஒரு ஒரே ஒரு நோக்கம் தான். என்னுடைய நோக்கம் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். என் ஓட்டம் எப்படி இருக்குன்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன். ஆகையினாலதான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த ஒரு வார்த்தை, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 27 வரை 27ஆம் வசனம் வரை, பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவரே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமுள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி என்றால் இச்சடக்கமுள்ளவர்களாய், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயம் உள்ளவர்களாய், பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைவதற்காக நாம் அழிவில்லாத அந்த பந்தய பொருள், அழிவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத அந்த பரலோகம், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி ஓடுகிறோம் என்றால், நம்முடைய ஓட்டம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயமுள்ளதாக இச்சடக்கமுள்ளதாக ஆண்டவர் மேல ஓட வேண்டும். பவுலோடு கூட ஊழியத்திற்கு வந்த தேமா பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து என்னை விட்டு இந்த உலகத்தின் மேல ஓடனா, உலகத்தின் பின்னாடி ஓடனா என்று 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேமாவை குறித்து அப்போஸ்தலன் பவுலானவர் அருமையா சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலன் பவுலானவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிற்று, அவருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல சொல்றார் ஒரு வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவான். அவர் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் அதை யாவருக்கும் தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதல், தன்னை காத்து கொண்டவர்கள், ஆண்டவருக்காக சகித்து கொண்டவர்கள், ஆண்டவருக்காக ஓடினவர்கள், ஆண்டவருக்காக தங்களுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள், போராட்டத்தை பூந்தோட்டமாக மாற்றினவர்கள், போராட்டத்தை ஆண்டவராகிய தேவனுக்காக சகித்தவர்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு பாருங்க. நம்முடைய ஓட்டம், சில பேருடைய ஓட்டம் கொஞ்சம் ஓடுவாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க பாருங்க அவங்க ஓட்டம். நமக்கு ஒரு பாட புத்தகத்தை ஞாபகம் வருது இல்லையா? அந்த பாட புத்தகத்துல ஒரு ஆமையும் முயலும் குறித்து பார்க்கிறோம். முயலும் அந்த ஆமையும் ஓட்டப்பந்தயம் விட்டார்கள். முயல் ஓடினது ஓடினது ஓடினது, தூரத்துக்கு கண்டு கெட்டாத தூரத்துல ஓடி எட்டி பார்த்தது, ஆமை மெதுவா வருகிறது. அது வர்றதுக்கெல்லாம் இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் தூங்கி இளைப்பாறலாம், அதுக்கு அடுத்தது எழுந்தோம்னாக்கா அது வர்றதுக்கெல்லாம் மறுபடியும் நாம ஓடி விடலாம் அப்படின்னு தூங்கி விட்டது. ஆமை மெதுவாக கடந்து அந்த முயலை தாண்டி போய் அந்த ஓட்டத்தை முடித்து பிரைஸ் வாங்குற நேரம் அது பிரைஸ் அடிச்சுது. அப்பொழுது இது எங்க காணமேனு ஓடனா, ஆமை இதுக்கு முன்னாடி முயலுக்கு முன்னாடி ஓடிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவ ஓட்டம் அப்படிதான் இருக்கும். மெதுவாக பொறுமையாக, கரடு மேடுகள், மேடு பள்ளங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், மரணங்கள், துக்கங்கள், கலக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், சலசலப்புகள், முறுமுறுப்புகள், கஷ்டங்கள், இவைகள் மத்தியில தான் நம்முடைய விசுவாசம் ஓட்டம். ஒரு யோசேப்பை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு ஈசாக்க போல, ஒரு யாக்கோபை போல, இயேசு கிறிஸ்து போல நிந்தனைகள், அவமானங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய ஓட்டமானது நல்ல ஓட்டமாய், நல்ல போராட்டமாய், வாழ்க்கை பூந்தோட்டமாய், வாழ்க்கை ஆண்டவருக்காக பொறுமையோடு ஓடி ஜெயிக்கணும். முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனே,
ஏதோ நம்ம ஓட்டம் கொஞ்ச நேரம் அல்ல. ஏதோ டாக்டர் சொன்னாரு உனக்கு சுகரு, டெய்லி ஓடினா 1 ஹவர் சுகர் குறைஞ்சிரும். வண்ணமாக நம்முடைய ஓட்டம் ஒரு நாளைக்கு ஓடி 2வது நாள் ஜெயிச்சுட்டு ஆண்டவருக்காக என்ற ஓட்டம் அல்ல நம்முடைய ஓட்டம். நம்முடைய ஓட்டம் வாழ்நாள் முழுவதும் ஓடணுங்க. அதுதாங்க ஓட்டம். கிறிஸ்துவுக்காக லக்கை நோக்கி ஓடணும். ஒரு கோல் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நோ கோல், ஒரு நோக்கம் இல்லை. நோக்கம் இல்லாம ஓடுகிற ஓட்டம், ஒரு நோக்கம் இல்லாம ஓடுகிற ஓட்டம் புரோஜனமற்றது, புரோஜனம் இல்லாதது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதுவும் அல்லாமல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா, எல்லாவற்றையும் நஷ்டம், எல்லாவற்றும் குப்பை. ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு முன்னதாக இந்த உலகத்தினுடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், பதவிகள், பட்டங்கள் இவைகள் எல்லாம் குப்பை. அதெல்லாம் நான் தள்ளிவிட்டேன். என் ஆண்டவர் அறிகிற அறிவில நான் பொறுமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களில, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களில, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவனுள்ள வசனத்தை பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எவ்வளவு அற்புதமாக, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. ஆகினால நான் ஓடினது ஒரு வீண் அல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவர் அறிகிற அறிவு, ஒரு லக்கு, ஒரு நோக்கம், பந்தய பொருளுக்காக பரம அழைப்பை நோக்கி நான் என் ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கேன். என் ஓட்டம் அப்படிவா இருக்கிறது. அநேகர் காலையில் ஆரம்பித்தாலும் மாலை வெள்ளியும் யாருக்கா ஓடுறாங்க, எதுக்கா ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்க, எப்படி ஓடுறாங்க, அந்த ஓட்டம் எதுக்காக? புரோஜனம் இல்லாத ஓட்டமா, லக்கு இல்லாத ஓட்டமா, வீணான ஓட்டமாக அநேகருடைய ஓட்டம் இருக்கு. நம்முடைய விசுவாச ஓட்டம் ஆண்டவருக்காக ஓடணும். ஆகையினாலதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்னார், என்னுடைய ஓட்டம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை அவர் பின்பற்றினார் முழுமையாக, என்ன நீங்கள் பின்பற்றுங்கள். எவ்வளவு அற்புதமாக பவுலானவர் பரிசுத்த ஆவியினால சவால் விட்டு சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. சிலர் வீணாக ஓடினார்கள். யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனம், யூதாவின் புஸ்தகம் த புக் ஆஃப் ஜூடா, யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனம் வெர்ஸ் 11, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயனுடைய வழியிலே நடந்து பிலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலவுதிர்ந்த கனியற்ற 2 தரம் செத்த வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல்களும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. யூதாவின் புஸ்தகம் 11 முதல் 13 வாக்கியங்களை வாசிக்கிறோம். காயன், பேலியாம், கோரா இவர்கள் அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிற, விரைந்து ஓடினார்களாம். அவங்களுடைய பாவம் எப்படி இருக்கு பாருங்க. வீணான ஓட்டம், வீணான ஓட்டம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வீணாதான் ஓடுறான். எதுக்கா ஓடுறான்? பணத்து பின்னாடி, பெண்ணு பின்னாடி, பொருள் பின்னாடி, ஆஸ்தி பின்னாடி, அந்தஸ்து பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஓட்டம் கொஞ்ச காலம்தான், ரொம்ப நாளைக்கு ஓடாது. பிரசங்கின் புஸ்தகம்
9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்தவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமம் தேவ சாயலும் நேரிட வேண்டும். கீழே வாசிக்கிற ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்கள் வேகமா ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறான், என்னத்துக்கு ஓடுறான், எப்படி ஓடுறான்னு தெரியாது. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். ஆகவே உங்களோட ஓட்டம் பரலோகத்தை நோக்கியா அல்லது பாதாளத்தை நோக்கியா, உங்களோட ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து அப்போஸ்தலன் பவுலானவர் ஊழியக்காரர்களாகிய நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அருமையாக எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுலானவர். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:24, ஆகிலும் அவர்களில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனும் நான் அருமையாக்கி எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்துடனே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாகவும் நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சிலருடைய ஊழியத்தின் ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அக்கா ரொம்ப வேகமா இருக்கும், ஆனா எங்க காணாம போயிடுவாங்க. ஆகையனாலதான் இதே அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 2 பேர் எழும்பினாங்க, தேய்தாசும் யூதாசும். அவர்களுடைய ஊழியம் ஓஹோன்னு வளர்ந்ததான். ஆனா பார்த்தா கொஞ்ச காலம்தான் அவர்கள் ஆட்களை காணாமல் போயிட்டாங்க என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வசனங்கள் வரை யூதாசும் தேய்தாசும் குறித்து சொல்லப்படுகிறது. ஊழியத்தை நிறைவேற்றாதவர்கள், ஊழியத்தை விட்டு ஓடி போனவர்கள். ஆனா அப்போஸ்தலர் பவுலானவர் சொல்றாரு, என் ஊழியத்தை சந்தோஷமாக நான் நிறைவேற்றவே விரும்புகிறேன். என் ஊழியத்தை சந்தோஷமாக, மகிழ்ச்சி, கட்டுகள் இருந்தாலும் பரவாயில்ல, தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அடிகள் இருந்தாலும் பரவாயில்ல, பாடுகள் மத்தியிலும் நான் ஊழியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். உங்கள் ஓட்டம் பாதாளத்திற்கா, உங்கள் ஓட்டம் பரலோகத்திற்கா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்முடைய ஓட்டம் லக்கு நோக்கி ஓடணும். இச்சை அடக்கமுள்ளவர்களாக ஓடணும், நிச்சயமுள்ளவர்களாக ஓடணும், ஆண்டவரை நோக்கி ஓடணுமா? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் பாருங்களேன். 3 கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்துல பொறுமையா ஓடக்கடும். நம்முடைய ஓட்டம் பொறுமை, நம்முடைய ஓட்டம் பரலோகம், நம்முடைய ஓட்டம் தேவனை நோக்கி, நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி, நம்முடைய ஓட்டம் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நம்முடைய ஓட்டம் இச்சடக்கம் உள்ள ஓட்டமா, நம்முடைய நோக்கமும் இயேசுவை நோக்கி. ஆகையினால நேகர் பாதாளத்துக்கு ஓடுகிறாங்க. உலகம்தான் பணம் பின்னாடி, பெண்ணு பின்னாடி, நிலத்து பின்னாடி, பணம் 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 ஓடுகிறாங்க 24 மணி நேரம். ஆண்டவர் பின்னதாக அல்ல, பரலோகத்துக்காக அல்ல, தங்கள் ஆஸ்தியை சேர்க்கிறாங்க. எதுக்கு, என்னத்துக்குன்னு தெரியாம கோடி கோடி ஆக பணத்து பின்னாடி ஓடி, பெண்ணு பின்னாடி ஓடி, ஆஸ்தி பின்னாடி ஓடி அவனும் அழிந்து போகிறான் அனுபவிக்காமல். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு உலகம் எப்படி ஓடுகிறது என்றால் பாதாளத்துக்கு ஓடுகிறது, பாவத்துக்கு பின்னாடி ஓடுகிறது. இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு கூட அதுதான். பரிசுத்தமாக வாழ்க்கை தொடங்கி பாவத்தில் முடிவடைகிறார்கள், பரிசுத்தமாக வாழ்க்கை தொடங்கி பணத்தில் முடிவடைகிறார்கள், பரிசுத்தமாக வாழ்க்கை தொடங்கி
பாவத்துல மாண்டு விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை பாவத்திலே முடிகிறது. அவங்கள ஓட்டம் விசுவாசத்தை தொடங்கி தோல்வியில முடிகிறது. அவங்கள வாழ்க்கை பரலோகத்தின் அழைப்புக்காக தொடங்கி இப்பொழுது பாதாளத்தை நோக்கி ஓடுகிறது. சில ஊழியங்கள் பாதாளத்தை நோக்கி ஓடுகிறது. சில விசுவாசிகள் பாதாளத்தை நோக்கி ஓடுகிறார்கள். சில ஊழியக்காரர்கள் பாதாளத்தை நோக்கி ஓடுகிறார்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார், இன்றைக்கு நமக்கு உங்க ஓட்டம் பரலோகத்துக்கா, உங்க ஓட்டம் பாதாளத்திற்கா? நீங்கள் ஓடுகிறது பாதாளத்திற்காக ஓடுகிறீர்களா, உங்களோட ஓட்டம் பரலோகத்தை நோக்கி ஓடுகிறதா என்பதை குறித்து சிந்திப்போம், உணர்வோம், உணர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பில் இன்னொரு சமயத்தில் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் யாவரும் எனக்காக ஜெபிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமா ஆசீர்வாதமா ஆண்டவருடைய ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவரை நோக்கி ஓடும்படியா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வருகில ஆண்டவராகிய தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக விசுவாச பாதையில இயேசுவை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.